நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆ ராஜா குளத்தூர் பேச ஸ்ரீமாத்திர மக. இதனுடைய 998வது வீடியோ. இந்த வீடியோவில் காத்தால என்ன பேசலாம் சொல்லிட்டு போது நேற்று சாந்த சாயின்றவர்கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வந்தது ரிகார்டிங் காக்கபுஜெண்டர். காக்கபுஜெண்டரில் வரும்போது கருப்பு நிறை காக்கையாக போட்டிருக்காங்க. காக்கபுஜெண்டர் சொல்லும்போது வெண்ணிறை காக்காய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு புராணங்கள்லாம் சொல்கிறது. வெள்ளைக்காக்கான்னு சொல்கிறது வெள்ளைக்காக்கா இருக்குது. வெள்ளை யானை தாய்லாந்தில் போனால் வெள்ளை யானை பார்க்கலாம். அதே மாதிரி வெண்ணிற காக்கை அதுக்கு வந்து உருவம் எங்கே இருக்குன்னா ரமணி குருஜியோட ஸ்ரீ அருஷக்தி கூடம் அப்படின்ட்டு சேலையூரில் பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் எதிர்த்தா மாதிரி உள்ளே போனால் செகண்ட் ரைட்டு திரும்பினா அலைமேல் புறம் வருது. அங்கே நர்பவி NARBHAVI அவரோட ஆசிரமம் இருக்குது. ரமணி குறிச்சிக்கு இஸ் நியரிங் 90 இயர்ஸ். அவர் ரொம்ப அனுபவமாக இருப்பார். நம்ம போனாலே நம்ம குலதெய்வத்திட்டு பேசுவார். அவருடைய அவைலபிலிட்டி தெரிஞ்சு நம்ம போனோம். சம்டைம்ஸ் மே கோ அப்ராட் என்றால் அமெரிக்காலாம் போயிடுவார் அவர். அவருடைய அவைலபிலிட்டி காலையில் 6:30 அப்புறமா 9 மணிக்குள்ளே பார்க்கணும் அவரை. அதே மாதிரி சாயந்தரமும் அதே மாதிரி. ஸோ அவரோட அவைலபிலிட்டி தெரிஞ்சுப்பார். இது ஏன் சொல்ல வந்தேன்னா 1965 வருஷம் ஸ்ரீ ரமணி குருஜி கைலாஷ் யாத்திரை போகிறார் 65. அப்போ காக்கபுஜெண்டர் மகரிஷி கைலாசத்தில் அவரை பார்த்து அப்படியே தன் ஓலைச்சுவடிகள்லாம் கொடுத்து நீ தென்னாட்டில் போய் நீ சேவை செய்ய, யார்கிட்டையும் ஜனங்கள்கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். அப்போ அதுக்கெல்லாம் படி அந்த ஓலையாண்டு எனக்கு நிறையா சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் 92 பழக்கம் இருக்குது. ராஜானா தெரியும், குளத்தூர் ராஜானா தெரியும். என்னை ஃபோன் கூட பண்ணுவார் எப்பயாவது. ஸோ அவர்கிட்ட இந்த படம் பெருசாக அவர் கொடுத்த படம் தான் அதை நான் பின்னாடி மாட்டிருக்கிறது. காக்கபுஜெண்டர் அவருடைய மனைவி பகுலா தேவி பெரிய பிரம்மாண்டமான படம் இருக்கும். அவரால் கொடுக்கப்பட்ட படம் தான் குமாரசுவாமி படம். காசியில் பெரிய ஒரு 4-5 அடி உயரத்துக்கு நிலத்துக்கும் ஒரு 3-4 அடி அகலத்துக்கு இருக்க மாதிரி பெரிய படம். காக்கபுஜெண்டர் படம் அங்கே இருக்குது. குமாரசுவாமி படத்தை சாப்பிடும்போது நான் பார்த்தேன். பார்த்தா ரமணி குறிச்சி கொடுத்தான்னு சொன்னேன். அங்கே இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, தென்னாட்டில் தமிழ்நாட்டில் காக்கபுஜெண்டர் நாடி வச்சுருக்கிறது அவ்வளோத்தர் தான். அப்புறம் வந்து கிளியராக படிப்பார் அழகாக. சில நாளில் சாயந்தர வேளையில் படிப்பார். அங்கே வந்து ஜனங்களில் சில பேர் அப்ளிகபிள் ஆகும். அப்படியே அது அசிட்டிஸாகவே. காக்கபுஜெண்டர் யார் அதுதான் பார்க்க போகிறேன். இப்போது நான் உஜ்ஜயினுக்கு 3 தடவை போயிருக்கேன். நான் இண்டோர் போய் இண்டோர்லேருந்து உஜ்ஜயின் வந்து ஒரு 75 கிலோமீட்டர் மகாகாளேஸ்வரர் கோவில். அந்த மகாகாளேஸ்வரர் கோவிலில் இந்த பிரகாரத்தில் ருக்கியூல் நிற்கிறோம் இல்லையா, அதில் வந்து ஹிந்தியில் தான் எழுதியிருப்பார். அதில் சமஸ்கிருதத்தில் இருக்கும். ஒரு கூட்டி படிக்கலாம், அர்த்தம் புரியணும் நமக்கு. அங்கே காக்கபுஜெண்டர் வந்து நிறைய விஷயங்களை சொன்ன மாதிரி அங்கே போட்டிருக்கோம். அங்கோட கருநிறை காக்கா தான் போட்டிருக்காவ. இப்போ காக்கபுஜெண்டர் பகுலாதேவி தென் பொன் பரப்பின்ற இடத்துல பாபா ஜீவ சமாதி என்ற சமாதியெல்லாம் கிடையவே கிடையாது வளர்க்கலாம். ஏன்னா வந்து காக்கபுஜெண்டர் அது மாதிரி வரம் வாங்கிட்டுருக்கார் பிரம்மா கிட்டேருந்து. அதாவது இந்த யுகம் முடிகிற வரைக்கும், கலியுகம் வந்து முடிகிற வரைக்கும் அவர் பூமியில் தான் இருப்பார் அப்படின்னா மாதிரி. எப்படி இந்த நிகழ்வெல்லாம் நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சஷ்டி நடக்கிறது. திருப்பி எல்லாரும் முருகை பற்றி பேச வேணாம்னு சொல்லும்போது இந்த சப்ஜெக்ட் கிடைச்சிது எனக்கு. ஹேவிங் ரிசீவ் த சப்ஜெக்ட் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. இப்போ அனுப்பிச்சது மேட்டர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. I'll read out and translate to you. இந்த படத்தில் கூட கருநிறை காக்கையாக தான் போட்டிருக்கான் காக்கபுஜெண்டர். ஆனால் வெள்ளைக்காக்கா அவர். இப்போ கம்மிங் டு த சப்ஜெக்ட் பார்க்கலாம். இப்போ தி இம்மார்டல் க்ரோ அபதூதா காக்கபுஜெண்டர். காக்கபுஜெண்டர் வாஸ் நாட் born as a crow. அவர் வந்து காக்காவை பிறக்கலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சாபத்தின் காரணமாக இது மாதிரி ஆறாருவர். ஹி வாஸ் ஒன்ஸ் எ ப்ரவுட் பிராமின் இன் அயோத்தியா வித் எ டீப் லவ் ஃபார் லார்ட் சிவா. அயோத்தியில் பிறந்து சிவன் மேலே அதிக பக்தி கொண்டவர். பட் இன்டாலரண்ட், அரகண்ட் அண்ட் ஃபுல் ஆஃப் ஈகோ. ஹி ஹேட்டட் விஷ்ணு அண்ட் மார்க் தோஸ் ஹூ வர்ஷிப்டு ராமா. ராமரை பூஜை பண்ணவாலும் கேலி பண்ணியிருந்தார் அவர். One day, during a debate at a satsang, he insulted a saint
who happened to be a Vishnu devotee. அதாவது விஷ்ணு பக்தரை ஒருத்தரை வந்து ஏளனமாக பேசுகிறார் ஒரு சதஸில் அவர். The sage cursed him to become a pythonic snake, பெரிய மலைப்பாம்பா போகிறேன்னு சொல்லி அவர் சாப்பிட்றார். டியூ டு வெனமஸ் டங், இந்த மாதிரி வந்து விஷ நாக்கா இருக்கு உனக்கு, நீ மலைப்பாம்பா அந்த இந்த பைத்தான் அந்த மாதிரி போகிறேன்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து Shiva himself appeared to him in meditation. அப்போ வந்து கஷ்டப்படுறாரு அவர் காக்கபுஜண்டர். நல்லவர், சில அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நல்ல பெரிய ஞானி மாதிரி. ஸோ Shiva himself appeared to him in meditation and sharpened the curse. You will not be reborn as a mere snake, but through your suffering you will awaken, and in future birth you will become a crow, which who will live until the end of this creation cycle. இந்த இது முடிய வரைக்கும், யுகம் முடிய வரைக்கும் நீ பூமியில் இருப்பேன்ற மாதிரி ஈஸ்வரன் சொல்லிடுறாரு, சொல்லப்படுறது. The crow who thought Garuda, கருடனுக்கு வருது உபதேசம் பண்ண மாதிரி சொல்லப்படுறது. In his next birth as a crow, Kakabujanda settled near Mount Kailash. கைலாசத்தில் மேருமலையில் வசிக்கிறார் இவர். ஒரு ஆலமரத்தை மேல ஒரு கடையில் இருக்கார். But he wanted an ordinary crow. Sorry, he was not an ordinary crow. He remembered even, அதாவது சாதாரண காக்கையாக பிறக்கல, வெண்ணிற காக்கையாக பிறந்து எல்லா நினைவுகளும் முந்தின நினைவுகள்லாம் ஒரு மனசில் ஓடுறது. So he was not an ordinary crow. He remembered everything from his past lives. He started meditating upon Rama. ராமரை பற்றி கேள்விப்பட்டு தான் இப்படி நடந்தது. ஆனால் ராமரை வச்சு தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். Day and night with unbroken fiery devotion. அதாவது மாறுபடாமல், கருத்தில் மாறுபடாமல் ராமநாமமே சொல்லி ஜபம் பண்ணுறார். ராமாயணத்திலேயே, வால்மீகி எழுதின ராமாயணத்திலேயே காக்கபுஜண்டர் 3 தடவை ராமாயணத்தை பார்த்து தான் வருது. அவர் வந்து ராமரோட பால்கனியில் விளையாடும் போது ராமரை வந்து அவர் இறக்க பிடிச்சி இழுத்தான மாதிரிலாம் இருக்கு. Eventually Rama himself gave him darshan and blessed him with a state of an avaduta, free from cycles of karma, birth and death. எதுவுமே கிடையாது அவருக்கு. அந்த மாதிரி ராமரே வரம் கொடுத்துடுறார். He became so radiant in his knowledge that Garuda, Vishnu's Vahana, came to learn from him. கருடனே வந்து இவர்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்காரு சொல்லப்படுறது புராணத்தில். Garuda, proud of his stature, was baffled. How can a crow teach me? கருடன் வந்து அதீத கர்வத்தில் ஒரு காக்கை வந்து எனக்கு வந்து பண்ணி தரமா, நான் வந்து பட்சிகளின் ராஜா அப்படின்னு நினச்சிக்கிறார் கருடன். Kakabujanda said nothing. He entered Samadhi. Suddenly, the entire universe vanished before Garuda's eyes. What he saw next shocked his soul. Garuda வந்து உட்காந்துக்கும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மறைஞ்சு போய்டுறது. The darshan of the infinite universe. Garuda saw countless Garuda saw countless Brahmandas, each with different Ramayanas playing out. In one, Rama with 2 arms, in another with 4 arms, in another one went to exile, in another one Sita was never abducted. ஒரு ராமாயணத்தில் சீதையை வந்து கடத்தினே போல ராவணனால் அப்படிலாம் வருது. ஸோ பலவிதமான ராமாயணங்கள் கருடனே பார்க்குறாருன்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ அப்போ தான் புத்தி வருது கருடனுக்கு. He screamed, சத்தம் போடுறார் கருடன், enough, my bird brain will be burst. என் மண்டையை வெடிச்சு போடுற மாதிரி இருக்கு, அதனால் நிறுத்திடுங்கோ இந்த விளையாட்டுன்னு சொல்லி காக்கபுஜண்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் காக்கபுஜண்டர் ended his trance. Then he said, do not limit the divine to just what you know. To know God, you must burn the arrogance of I know. அதாவது கருடனுக்கு சொல்கிறார், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்க வேண்டாம் நீ,
அந்த இது மாற்றிக்கோ, நீ பிஹேவியர் பெட்டர்ன்ற. He lives even today. Kakapujantar resides in a secret cave at Kedarnath. கேதார்நாத்தில் ஒரு குகையில் எல்லாரும் ஜனங்களும் போக முடியாத இடம் அது. கேதார்நாத் போகலாம், அந்த குகைக்கு போக முடியாது. அதில் இருக்கார் அவர். Some say near Manasarovar, taking the form of a crow. He watches silently, dives into deep meditative flight, and appears to those who are on the cusp of total surrender. யார் சரணடைகிறாரோ அவளுக்கெல்லாம் தரிசனம் தரார் அவர், அப்படி சொல்லப்படுறது. Saint Tulsidas confirms in his Ramacharita that he received the story of Lord Rama from Kakabujanta himself. துளசிதாசனே அவர் சொல்கிறார், எனக்கு ராமாயணத்தை சொல்லி கொடுத்தது இவர் தான், காக்கபுஜன்ட்டு தான் சொன்னார் எனக்குன்னு துளசிதாசன் சொல்கிறார். That how ancient and eternal this Avadhuta is. ஸோ இவருக்கெல்லாம் அப்படி முடிவே கிடையாது வாழ்க்கைலாம். முட்டாள்தனமாக வந்து தென்புறப்பையில் காக்கபூஜாட்ட ஜீவன் நிறைய இடத்துல இப்போ பார்க்கலாம். சித்திர சமாதி சொல்லிட்டு வாழ்க்கைலாம் லைஃப் தரிசனம். ரோம மகரிஷிலாம் கூட 72,000 ரோமம் உடம்புல இருக்குது. ஒரு ரோமம் விழுங்காலம் ஒரு பிரம்மாவோட ஆயுள் முடிகிறது. அப்போ 7.5 கோடி பிரம்மாவோட ஆயுள் முடிகிற வரைக்கும் அவர் இருப்பார் ரோம மகரிஷி. ரோம மகரிஷி அப்பா அம்மா தான் இவ. காக்கபுஜன்ற மகிழாதேவியும் ரோம ரிஷியோட அப்பா அம்மா. ஷா அவளுக்கு உண்டான இதெல்லாம் வந்து இவருக்கு வந்துருமே, ரோம ரிஷி வந்துடும். இவாளுக்கெல்லாம் முடிவே கிடையாது. என் மயிலாண்ட கோவில் திருவத்தியூரில் இங்கே தான் சமாதின்றான், இவங்க கட்டினா மாதிரி. இதெல்லாம் அபத்தம், அதெல்லாம் நம்பாத பண்ணுங்க. இவாள சித்த புருஷனுக்குலாம் இப்போ அந்த காலத்துலேருந்து இருக்கிற வாழலாம். வாழலாம் அது எந்த தேர் எட்டர்ன் those who ever prays to them. அவளை நம்பிக்கையோடு வெளிப்பட்டா ரமணி குருஜி அந்த மாதிரி ஆட்கள் மூலமாக நமக்கு வந்து வெளிப்பாடு வரும். நம்ம போய் பார்க்கும்போது நமக்காக சொல்லுவார் சில விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரோட தேங்க் பண்ணார் ரமணி குருஜியை பார்த்துட்டு. அவர் வந்து குலதெய்வமே தெரியாமல் ஒருத்தர் ஆந்திர பிரதேஷில் வந்தார். அவருக்கு வந்து சொல்லி இப்போ நரசிம்ம சுவாமி தான் சொல்லி அப்புறமா கன்ஃபார்ம்டு தட் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி இருந்து டெலிஃபோன்டுமே தேங்க்டுமே. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, காக்கபூஜன்றெல்லாம் பெரிய மகோன்மதமான நமக்கு வந்து சென்னையில் தாம்பரத்தில் பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் ஏற்ற மாதிரியே ரமணி குறிச்சிருக்கார். பார்த்துட்டு வாங்க. அதாவது முட்டாள்தனமாக எங்கள் பணம் பறிக்கிற கும்பல்கிட்டலாம் மாட்டிக்கிறா சில பேர். இந்த மகான்களெல்லாம் பார்த்தா தரிசனம் பண்ணாலே போயிடும். காக்கபூஜன்ற மகரிஷி எனக்கு இவரை பார்த்ததுனா ரோம மகரிஷியோட தரிசனம் கிடைச்சிது. நல்லா படிச்சுங்க. ரமணி குருஜியினுடைய எனக்கு இது இன்ட்ரொடக்ஷன் இப்போ 1992 ஆச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஐ எம் கோயிங் டு அரியத்துறை ஃப்ரம் 85 முன்னாடியே போயிருந்தாலும் 92 இவருடைய அறிமுகம் ஏற்பட்ட பிறகு ரமணி குருஜியினுடையது அங்கே காக்கபூஜன்ற பற்றி தெரிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா ரோம மகரிஷி கனவுல 94 வந்தார் எனக்கு. 1994 ஜனவரி மாதம் 1 ஐபிஎன் மை ட்ரீம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறமா தான் வந்து இவெண்ட் நவ கைலாசம் ரோம மகரிஷியால் ஏற்படுத்தப்பட்ட 9 கோவில்கள் அதெல்லாம் விசிட் பண்ண வந்தது. இதெல்லாம் ஒவ்வொன்று பின்னி படைந்தது. இன்னைக்கு காக்கபூஜன்ற பற்றி பேசுகிறதே வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான். ரமணி குருஜி இல்லைன்னா எனக்கு தெரியாது உண்மையாகவே. நம்ம இது யாரோ ஒருத்தர் வந்து நம்ம தேஷ் மீது ஐ ஓப்பனர். அதில் ரமணி குருஜி வந்து ரொம்ப மகோன்னதமான கோபுருஷர். அவர் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கார். அவர் எனக்கு உள்ள நுழையும் போதே சொன்னார், பட்டையாக விபூதி போட்டுட்டு கையில் அருவாளோடு இருக்கிறேன், வெள்ளை குதிரை நிற்கிறது, மதுரை வீரனா ஐயனாராக என் மனைவி கேட்டார். அவர் நான் சொல்கிறது 2001 நடந்தது, 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்புறமா சொன்னேன் மதுரை வீரன். இந்த மதுரை வீரன் போய் பேசுகிறார் அவர்கிட்ட. இங்கே பாருங்கள், மேலே மதுரை வீரன் படமே இருக்கு என் காலத்தில். அதுக்கப்புறமா தான் என் ஒய்ஃபை ஸ்டார்டட் பிலீவிங். இதெல்லாம் சொல்கிறேன். நமக்கு கம்ப்யூட்டர் யுகத்தில் ஜனங்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஒன்று. இவாள்லாம் மகோன்மதமான சித்த புருஷர்கள். அது அவள் வந்து நமக்கு எப்படி வெளிப்பாடு வரான்னா, ரமணி குருஜி போன்ற மகான்கள் மூலமாக தான் நமக்கு அருள் புரிகிறாய்வா.
எனக்கு இது மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காரு அவர். என்னோடய பூஜா கிரகத்தில் இவரோட படம் 2 இருக்குது என்கிட்ட. ரமணி குருஜி கொடுத்து தான் எல்லாமே எனக்கு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவரோட அறிமுகம் வந்தனால இவருடைய மகன் பிரம்ம மகரிஷி என்கிட்ட பேசினார். அப்படி வந்தது கதை. அப்புறம் மரியத்துறை ரொம்ப ரொம்ப நெருக்கமாச்சு எனக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, காக்கு பூஜைன்றவர் வெண்ணிற காக்கையாக்கார். ரமணிபுரியோட அந்த ஆசிரமத்தில் ஸ்ரீ அருள்சக்தி கூடத்தில் வந்து வெள்ளை காக்கா கிட்டத்தட்ட 1.5 அடி 2 1.5 அடி நீளத்துக்கு இருக்கும். அது 1 அடி உயரத்துக்கு. அவருடைய இதில் வந்து அவர் உட்காந்துக்கு அந்த ருத்ராட்ச கொடைக்கு பின்பக்கத்தில் மேலே இருக்குது. வெள்ளை காக்கா பார்க்கலாம். ஸோ இதை சொல்லி இந்த மாதிரி இப்போலாம் உபயோகப்படுத்திக்கிறோம் நம்ம. சரி, ரமணி குருஜி கூகுளில் போட்ட உடனே அதை சர்ச் பண்ணால் வந்துடும் உங்களுக்கு. ரமணி குருஜி சேலையூரில் அலைமேலுப்புறம் இருக்குது. அங்கே ஸ்ரீ அருள்சக்தி கூடம். அது வந்து நற்பவி ஆசிரமம் தான் போட்டிருக்கோம். சரி, ரமணி குருஜின்னு போட்டாலும் வந்துடும் உங்களுக்கு. சரி, பெரிய மகானவர். அவர் ஜீவித காலத்தில் போய் பார்க்கணும். அவளெல்லாம் நிறைய மோகன் குருஜியோடு சொல்லுவார். அவர் சுமங்கலி சுவாசினி பூஜை முதல்ல பண்ணும்போது அந்த புஷ்ப கைங்கரத்தை இவர் எடுத்துட்டான்னு சொல்லுவார். ரமணி குருஜி இதுலன்னா லாரியாக புஷ்பங்கள் வரும். அந்த ஹால் முழுக்க அப்படியே எல்லா படங்களையும் புஷ்ப மலையாகவே இருக்கும். அப்படியே 2-3 நாளைக்கு இருக்கும். ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் பாருங்க. வேப்பா அப்படியே மனம் கமழும் அப்படியே. அதே மாதிரி அன்னதான சாஸ்திரம் தனியாக கட்டிச்சிருக்கார். பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிட்டு போக சொல்லுவார். ஹி வில் நாட் அக்செப்ட் மணி. அதாவது நந்தி கல்யாணம்லாம் பண்ணும்போது நம்மளே செஞ்சாலும் உண்டு அங்கே. ஸோ ஹி வில் நாட் ஆஸ்க் நோ உண்டியல் பிஸ்னஸ் ஹியர்னு சொல்லியிருக்காரு. அப்போ 1992 நான் போகும்போது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, காக்கபூஜண்டருடைய அவரால் ஆதரிக்கப்பட்ட மகானவர் ரமணி குருஜி. அவருடைய ஓலைச்சுவடியெல்லாம் அவர் வச்சுருக்காரு. ஒவ்வொரு ஓலையும் 2 அடி நீளத்துக்கு இருக்கும். ஒரு பேழையில் இருக்குது, கண்ணாடி பேழையில். எப்பயாவது அவர் படிக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் படிப்பார். இதை சொல்லி இன்றைக்கி இப்போ காக்க பூஜைன்ற பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி. சும்மா யாரை இஷ்டம் போல் வாய்க்கு வந்ததெல்லாம் ஒவ்வொருத்தரும் யூடியூப்பில் போடுறா. அதெல்லாம் எடுத்துக்காதுங்க. பிரமாணத்தோடு சொல்லணும். இது வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த ஓலையெல்லாம் அவர்கிட்ட. அப்படியே யாரோ உட்காந்துருப்பா. கூட்டுக்கிட்ட ஒவ்வொருத்தரையும் கூட்டு இதை சொல்லுவார். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் அது. ஸோ சென்னையில் இருக்கிறவ அது வேறு ஊரில் இருந்தால் கூட சரி, ஏதாவது பிரச்சனை இருக்கா அவர் போய் ஃபோன் பண்ணிவிட்டு அவர் போய் பாருங்க. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா மோகன் குருஜி வந்து இந்த சஷ்டி வரைக்கும் பிஸியாக இருப்பேன்டான பாஸ்கராயபுரத்துக்கு வேறு போகிறேன் நான். இன்றைக்கி சஷ்டி சொல்கிறது வேறு, நாளைக்கு திருக்கல்யாணம் வேறு இருக்குது. ஸோ புதன்கிழமைக்கு அப்புறமா தான் ஃப்ரீயாக வேண்டான்ட்டு. ஸோ 1000வது எபிசோடு வருது மோகன் குருஜி பேசணும் நான். ஸோ அதனால் வந்து நடுவில் ஒரு நாள் பிரேக் இருக்கும். அதில் ஏபிசிடி போடலான்னு இருக்கேன் நான். இந்த ஷார்ட்ஸாக தான் பண்ணிக்கணும் நான். ஸோ 1998 இன்றைக்கி பிடிச்சிடுறேன் அதோட. ஸோ அப்புறம் வந்து 99 ஒன்று இருக்குது. 1000th எபிசோடு மோகன் குருஜி பற்றி தான் பேச போகிறோம். அப்புறம் இன்டர்வியூ பண்ண போகிறோம் அவரை. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ண இருக்கோம். புதன்கிழமைக்கு அப்புறம் வான்னு சொல்லியிருந்தனால புதன்கிழமையாக அது வியாழக்கிழமையாக தெரியல எனக்கு. ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு நான் போனோம் அங்கே. ஸோ அதனால் நடுவில் வந்து பிரேக் இருந்தால் கூட தயவுசெய்து அதை வந்து பொருட்படுத்தாதவங்க. அந்த 1000வது எபிசோடு அந்த டாபிக் தான் பேசணும். அவர் வந்து புதன்கிழமைக்கு அப்புறமா வான்னு சொன்னதுனால புதனாக இருக்கலாம், வியாழக்கிழமையாக இருக்கலாம், தெரியாது. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருக்க கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.